வெல்கம் டு வாசன் Editz யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, டிஸ்பிளேயில் தெரிகிற மாதிரி சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளஸ்ஸை செலக்ட் பண்ணி 9:16 ரேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசல்யூஷன் 1080 வச்சுக்கோங்க. க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. இங்கே கீழே ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி மீடியா செலக்ட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண போகிற வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ தேவையான இடத்த மட்டும் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதுலேருந்து எடிட் பண்ண போகிறீங்களோ நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சிம்பிள் கொடுத்தீங்க, இந்த இதை டச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு வந்துடும். இன்னொரு காமிச்சிங்கன்னா வீடியோவில் ஃபஸ்ட்டுக்கு வந்துடும். இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ கட் பண்ணதுலேருந்து அப்படியே இங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த கார்னரில் இருக்க 3 டாட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி ஃபில் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் நீங்கள் எடிட் பண்ண போகிறத கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த சைடு ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா இங்கிட்டு இருக்கிறது கட் ஆயிரும். சென்டரில் இருக்கிறது செலக்ட் பண்ணிங்கன்னா ஸ்ப்ளிட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் ப்ளஸ்ஸை செலக்ட் பண்ணுங்கள். ஷேப்ஸில் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெக்டாங்கிள், ரவுண்ட் ரெக்டாங்கிள். இப்போ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இல்லை தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஜூம் பண்ணுங்கள். இந்த செயின் மாதிரி சிம்பிள் இருக்கும் பாருங்கள், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஆயிரும். இப்போ ஹைட்டு வித்து வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வித்து இவ்வளோ தூரம் வச்சுக்கிறேன். ஹைட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க எங்கே வேணுமோ. நெக்ஸ்ட்டு வீடியோவில் லாஸ்ட்டுக்கு வந்துக்கோங்க. இந்த இது லேயரை செலக்ட் பண்ணி இந்த ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக வந்துடும். நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. இந்த வீடியோவை டூப்ளிகேட் கொடுங்க. டூப்ளிகேட் லேயர் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மேலே, இந்த இமேஜுக்கு மேலே வீடியோ வர மாதிரி ட்ராக் பண்ணி மேலே வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை செலக்ட் பண்ணி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் செலக்ட் பண்ணி தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஸ்மால் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த இதுக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெக்டாங்கிள் இமேஜையும் வீடியோவையும் செலக்ட் பண்ணி இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெக்டாங்கிளை மேலே கொண்டு வந்துங்க. இப்போ இந்த இது சூஸ் பண்ணி இதை கொடுத்துக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன். இப்போ இந்த குரூப்பை செலக்ட் பண்ணி எடிட் குரூப் கொடுத்துக்கோங்க. இப்போ வீடியோ செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி இடத்துல வேணுமோ அந்த இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இதை கொடுத்திங்கன்னா வெளியே வந்துடும். நெக்ஸ்ட்டு கீழே இருக்க வீடியோவை செலக்ட் பண்ணிங்க. எஃபெக்ட் டச் பண்ணி ஆட் எஃபெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க.
பிளரை செலக்ட் பண்ணிக்கங்க. என்ன இருக்குது இதை செலக்ட் பண்ணிக்கங்க. பாக்ஸ் பிளர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பிளரை. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்டர் அண்ட் ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆப்ஷனாக ஒன்று இருக்கும் பாருங்கள் கீழே இந்த கார்னரில், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கலர் செலக்ட் பண்ணி ஒயிட் வச்சுக்கோங்க. கலர் பிளாக் வச்சுக்கோங்க. சைஸ் 4 இருக்கட்டும். பொசிஷன் மட்டும் எக்ஸ் ஆக்சிஸில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சிஸ்லேயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ஃபா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. திரும்பவும் இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்டர் அண்ட் ஷேடோ கொடுங்க. ஆட் பார்டர் கொடுங்க. அவுட் சைடு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. கலர் ஒயிட் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த குரூப் அண்ட் மாஸ்க் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிங்க. இங்கே வால்யூம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. சவுண்டு ஃபுல்லாக குறைச்சிருங்க. வெளியே வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டெம்ப்ளேட் லிங்க் டவுன்லோட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை இன்புட் பண்ணிக்கலாம். இப்போ அதை இன்புட் பண்ணிட்டேன். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் செலக்ட் பண்ணி கீழே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணி பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணி லைட்டன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்க்ரீன் இல்லை லைட்டன் கொடுத்துக்கோங்க. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், நான் லைட்டன் கொடுத்துக்கிறேன். ஒரு 5 செகண்டில் இருந்தால் அது ப்ளே ஆகும். அதனால் 5 செகண்ட் வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ ஃபஸ்ட்டுக்கு வந்து இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ எண்டுக்கு வந்துங்க. நான் 20 செகண்ட் வச்சுருக்கனால எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.